ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு அழகான சூப்பரான ஒரு நியூ இயர் கோலம் போடலாம். வாங்க அந்த கோலம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன். நீங்களும் அதை எப்படி போடலான்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த கோலம் வந்து 14 புள்ளிங்க. 14 புள்ளி 2 வரிசை வைக்கணும். நேர் புள்ளி 2 வரிசை வைக்கணும். அதுக்கப்புறம் 16லேருந்து 16ல் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று குறைச்சிட்டோம்னா 12 புள்ளி வரும். 12 புள்ளி, அதுக்கப்புறம் 10, 8, 4, 2, 16 புள்ளி நேர் புள்ளி 2 முடியாக வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் அந்த மேலே 2 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து எண் ஆரம்பிக்கணும். என் இ அதுக்கப்புறம் டபிள்யூ, அப்போ நியூ வந்துருதா. அதே மாதிரி இந்த சைடு இருந்து என் இ டபிள்யூ ஒய் இஏஆர் அந்த மாதிரி வந்துடும். இந்த சைடில் இருந்து பார்த்தாலும் நியூ இயர் மாதிரி இருக்கும், இந்த சைடு இருந்து பார்த்தாலும் நியூ இயர் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வருஷத்துக்கு நியூ இயர் கோலம் இதாங்க. உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நியூ இயர் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த சைடில் வருது பார்த்திங்களா, அதுக்கு வந்து நம்ம என்ன டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து பட்டர்ஃப்ளை டிசைன் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து நியூ இயர் வந்து பட்டர்ஃப்ளையோடு தொடங்குவோம். அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி பட்டாம்பூச்சியோடு தொடங்குவோன்ட்டு பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்கேன். வாங்க அந்த பட்டர்ஃப்ளை எப்படி போடுறேன்னு பார்க்கலாம். இந்த சைட்லேருந்து அப்படியே அந்த அந்த புள்ளிக்கும் லைன் ரவுண்டாக அப்படியே ஆஃப் ரவுண்டு மாதிரி போட்டுக்கிட்டே வந்துட்டு முடிச்சுட்டு நடுவில் நம்ம பட்டாம்பூச்சி மாதிரி அப்படியே ஒரு சுழி மாதிரி போட்டு விட்டுற வேண்டியதுதான். இந்த பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. இந்த உள் புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டாக ஆஃப் ரவுண்டாக போட்டு இந்த சைடு இதே மாதிரி உள் பக்கத்துலேருந்து ஆஃப் ரவுண்டு கொண்டாந்து அப்படியே முடிச்சு விட்டுறணும். அவ்வளோதான். இந்த மாதிரி உள்ளேருந்து ஒரு இது மாதிரி போட்டுட்டு அப்படியே நம்ம சுழிச்சு விட்டோம்னா பட்டாம்பூச்சி வந்துடும். ரொம்ப ஈஸியாக போடலாம். அதாவது கோலம் புதுசாக போடுறவங்க கூட சூப்பராக போடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமே இருக்காது. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோலம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நியூ இயருக்கு போட்டு அசத்துங்க. இதே மாதிரி 4 பக்கமும் பட்டர்ஃப்ளை வரும். 2 பக்கம் நியூ இயர் வரும், 4 பக்கம் பட்டர்ஃப்ளை வரும். அதை போட்டு முடிச்சுட்டு அந்த லாஸ்ட்டில் சுழி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஒரு அதை பட்டர்ஃப்ளையோட அந்த மூக்கு பகுதி மாதிரி சுழிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அது மேலே ஒரு புள்ளி மாதிரி வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம வாசலில் போட்டுட்டு அந்த கலர் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து அந்த பட்டர்ஃப்ளைக்கு கொடுக்குற கலர் வந்து அவ்வளோ அழகாக அந்த கலராக கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நியூ இயருக்கு நீங்களும் போட்டுட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கோலம் சூப்பராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகான ஒரு பட்டர்ஃப்ளை அண்டு நியூ இயர் கோலம் போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா பட்டர்ஃப்ளைக்கும் இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு புள்ளி, அதாவது பெரிய பெரிய புள்ளியாக வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கலர் கொடுக்கும்போது வந்து ஒவ்வொரு கலர், அதாவது ஒரு 2-3 கலர் கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாளைக்கு நியூ இயருக்கு நான் வந்து எங்கள் வீட்டு வாசலில் இந்த கோலம் தான் போட போகிறேன். நீங்களும் இந்த கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் போட்டுட்டு நல்லா அழகாக கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே நல்லா அழகாக ஒயிட் கோலம் மாவு வச்சு அவுட்லைன் கொடுத்துருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு கோலம் போடுவோங்க. ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு கோலம்னா என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. ஒரு சிலர் தான் ரொம்ப ஆர்வத்தோடு கோலம் போடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட்டர்ஃப்ளை கோலம் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில் இந்த கோலத்தை பிடிச்சவங்க போட்டு வாசலில் போட்டு அசத்துங்க. கலர் கொடுத்து சூப்பராக நீட்டாக அழகாக நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.